Hi guys, welcome to V Show Info. இன்னைக்கு ஒரு சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். புதினா இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க, கொத்தமல்லி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க, அப்புறம் கறிவேப்பிலை இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நான் லைட்டாக வதக்கிட்டேங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது இதை வீடியோ எடுக்கணுன்ட்டு. அதனால தாங்க பாதி வதங்கின மாதிரி தெரியுது, வேற ஒன்றும் இல்லைங்க. இது எல்லாமே என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, அதனால் இது மூணையும் சேர்த்து நான் சட்னியாக அரைக்கிறேங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டு சட்னி அரைக்கலாங்க. என்கிட்ட மூணுமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது, அதனால் மூணையும் சேர்த்து நான் அப்படியே அரைக்கிறேங்க. லைட்டாக வதங்கட்டுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, அதுக்கப்புறம் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூனு, இதுக்கு தகுந்த காரம் உப்பு புளி வச்சு அதையும் ஒரு வறுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்துக்கலாங்க. இதை நல்லா வறுத்துக்கலாங்க. அதோட பச்சை வாசனை போகணும். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணுங்க. இது கூட இதுக்கு தேவையான உப்பு புளி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு புளி சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து இது கூட வறுத்துக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க, ஒரு நிமிஷம். அதில் இருக்கிற ஈரமெல்லாம் போகிறதுனால பாருங்கள், லைட்டாக சத்தம் கேட்குது, வெடிக்கிற சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு போதுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், புதினா கொத்தமல்லி கறிவேப்பிலை 3 வறுத்தது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் கருப்பு உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய், புளி, உப்பு இதையெல்லாம் வறுத்து வச்சுருக்கேங்க. ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சட்னி அரைச்சிடலாங்க. அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்ட சட்னி ரெடிங்க. நான் இதில் கருப்பு உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இந்த கீரை எல்லாமே க்ரீன் கலராக இருக்கிறதுனால நம்ம வெள்ளை உளுந்து போட்டிருக்கோமா கருப்பு உளுந்து போட்டிருக்கோமான்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? இந்த மாதிரி கருப்பு உளுந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம பயன்படுத்தணுங்க. முடிஞ்ச தாளிப்புக்கு கூட பயன்படுத்தலாம். இல்லாட்டி இந்த மாதிரி சட்னி துவையலுக்கெல்லாம் உளுத்தம்பருப்பு போடணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு பயன்படுத்தலாங்க. ஏன்னா வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் சத்து ஜாஸ்திங்க. அதனால தாங்க சொல்கிறேன். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஞாபகமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.